உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்று நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்று நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உள்ளமே கலங்காதே. பாவத்தில் உன்னை அன்பாவின் தம்பாதம் அமர்ந்த அன்பாவின் ஜபம் கேட்டான். அன்பாவின் தம்பாதம் அமர்ந்த அன்பாவின் ஜபம் கேட்டான். ஆதராய் தீர அந்த நாடாரின் ஜபம் கேட்டான். ஆதராய் தீர அந்த நாடாரின் ஜபம் கேட்டான். அந்த எரியோவை விசுவாசம் உனக்கிருந்தா அந்த எரியோவை உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்று நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்று நல்லவரே, நன்மைகள் குறையாதே. ரோமர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 10வது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகட்டும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகும், சமாதானமும் உண்டாகும். இங்கே நாம் பார்க்கிறோம், யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் மகிமை, கனம், சமாதானம் 3 வாக்குத்தத்தங்களை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவன் நன்மை செய்கிறானோ என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு நன்மை என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இந்த நன்மை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி வேத தியானத்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் நன்மைனா என்ன என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த நன்மை என்பது இயேசுவோடு கூட தொடர்புபடுத்தப்பட்டு இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 45லிருந்து 50வது வசனத்திலே
நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். பிலிப்பு நாத்தான்வேலிடம் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்திலும் பழைய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டவரை, மோசேயினால் எழுதப்பட்டவரை நாங்கள் அங்கே நாசரேத்தூரிலே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பிலிப்பு நாத்தானிடத்திலே அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ நாத்தான்வேல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாசரேத்தூரிலிருந்து ஏதாச்சும் நன்மை உண்டாகுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வந்து பார். அதுக்கு பிலிப் என்ன சொல்றாரு? நீ வந்து பார், வந்து பார்த்தா தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ அங்கே நாத்தான்வேல் அங்கே வந்து பார்க்குறாரு. வந்து பார்க்கும்போது இயேசுவினிடத்திலே வந்து பார்க்கும்போது உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே அப்படின்னு சொல்லி நாத்தான்வேல் சொல்றாரு. அல்லேலூயா. அவிசுவாசத்தோடு வந்த அவனை இயேசு அவனை பற்றி சொன்ன உடனே, மெய்யாகவே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிறான். அல்லேலூயா. நன்மை நாசரேத்திலிருந்து வராது பெரும்பாலும், ஆனால் அந்த இடத்திலே நன்மையாகிய இயேசுவை அங்கே நாத்தான்வேல் பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசுதான் நன்மை. இந்த பூமியிலே நித்தியத்திலும் நம்முடைய உலக வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று உண்டு என்று சொன்னால் அது நன்மையான இயேசு மட்டும்தான். பொதுவாக அந்த கேத்தலிக்ல ஆர்சி சர்ச்சில் பார்க்கும்போது புது நன்மை என்று சொல்லுவார்கள். நன்மை என்று சொன்னால் நற்கருணை, திருப்பந்தி, திருவிருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த புது நன்மை எதோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்குதுன்னா, அந்த இயேசுவின் சரீரத்தையும் புசிப்பதும் அவர் ரத்தத்தை பானம் பண்ணுவது தான் அது புது நன்மை என்று சொல்லுவார்கள். இல்லைங்களா? கேட்டலிங்களா? நல்லா தெரியும், எங்களோட அவருக்கு அதிகமாக தெரியும். அது அந்த நன்மை, புது நன்மை எவ்வளோ ஒரு பக்தியாக எப்படி ஆசரிப்பாங்க என்பது அவருக்கு நன்றாக தெரியும். நானும் அதை பார்த்துருக்கேன். அதற்கென்று ஒரு கனம், மகிமை. அந்த கார்த்திக் சர்ச்சில் திருவிருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர்ஸ்லாம் ரொம்ப பயபக்தியோடு கூட அந்த கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொடச்சி ரொம்ப பயபக்தியோடு அந்த திருவிருந்து எடுப்பாங்க. கடவுள் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது அந்த நன்மை என்று சொல்லும்போது அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கும்போது இயேசுவோடு அது தொடர்புபடுத்தப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்க போகிறோம். அப்போ நன்மை உண்டாகுமோ என்று கேட்ட நாத்தான்வேலுக்கு அங்கே போய் அந்த நாசரேத்தூரில் நன்மையை அவன் காண்கிறான். அல்லேலூயா. அப்போ இதில் பார்க்குற இயேசு தான் நன்மை என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றித்திருந்தார். ஹல்லேலூயா. நன்மையாகிய இயேசு நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித்திருந்தார். ஹல்லேலூயா. நம்மையும் தேவன் அதற்காக தான் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நன்மையான இயேசு நமக்குள்ளே வந்து இந்த பூமியிலே எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்யும்படியாக, விடுதலை கொடுக்கும்படியாக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களையும் வியாதிஸ்தர்களையும் குணமாக்கும்படியான வல்லமையும் கிருபையும் கொடுத்து தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையான இயேசு நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தார். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையினரும் இல்லை. அப்போ நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்து தான் வரணும்? பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, பரம எருசலேமிலிருந்து, பரமண்டலத்திலிருந்து தான் வரணும். அல்லேலூயா. அப்போ நன்மை அந்த பரமண்டலத்திலிருந்து வந்தது யார் தான்? இயேசுதான். இயேசுதான் இந்த பூமியில வந்தார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து தான் இறங்கி வரணும். அல்லேலூயா. நமக்கு எல்லா நன்மைகளும், இந்த உலக தேவைகள், ஆவிக்குரிய நன்மைகள், நித்திய நன்மைகள் எல்லாமே எங்கிருந்து தான் வரணும்? பரலோகத்திலிருந்து தான் வரணும். அல்லேலூயா. இந்த பூமியிலிருந்து நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. அந்த பரலோகத்திலிருந்து தான் நமக்கு எல்லா நன்மையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே யோவான் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த யாக்கோபு 1:17வது வசனம் யாரை குறிக்குதுன்னா இயேசுவை தான் குறிக்குது. யோவான் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் ஏறியவனும் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி பரலோகத்தில் இறங்கினவர், பரலோகத்தில் இருக்கிறவரும் மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்போ பரத்திலிருந்து வந்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான்.
அதுதான் யாக்கோபு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் இயேசு தான் பரலோகத்திலிருந்து வந்தார், அவர் தான் மேலே போனார், இப்போதுதான் அவர் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலேயும் அவர் பாடுபட்டு நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து பாடு துன்பங்கள் உபத்திரவங்களை நமக்காக சகித்தார். இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து கொண்டு நமக்காக எப்பொழுதும் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாம தூங்கிடுறோம், நம்ம ஜெபிக்கிறோம், தூங்குறோம், ஆனால் 24 மணி நேரமும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த பிரதான ஆசாரியர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை என்னதென்று அறிந்திருக்கிற பிதாவின் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுதான் பரலோகத்தில் இறங்கி வந்தார். அந்த நன்மையான இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பதுதான் நன்மை செய்வது. நம்ம ரொம்ப 2:10 என்ன வாசிட்டோம்? நன்மை செய்கிறவனுக்கு என்ன உண்டாகுமா? மகிமை, கனம், சமாதானம் உண்டாகும்னு சொல்லு. அப்ப நன்மை செய்வது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, நன்மையான இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பது, மற்றவர்களுக்கு கொடுப்பது, இயேசுவின் ஊழியத்தை, சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கும், அவரை பற்றி அறிவிக்கிற ஊழியங்களுக்கு, அவருடைய வல்லமைகளை அறிவிக்கிற ஊழியங்களுக்கு நாம் நன்மை செய்வதுதான் இந்த நன்மை செய்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த இயேசுவை குறித்ததான பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், அவர் ரட்சகர் என்று எல்லோருக்கும் அறிவிப்பது தான் நன்மை செய்வது. இங்கே நாம் பார்க்குறோம், நன்மை செய்கிறது என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் இயேசுக்கு, நன்மையான இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பது, அவர் கொடுக்கிற நன்மையை மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் நன்மை செய்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். அந்த ரோமர் 2:10 படி நன்மை செய்கிறவன் யாருன்னு சொன்னால், இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பவர்கள், இயேசுவின் வல்லமை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்கள், அவர் கொடுத்த குணம், சுகம், ஆரோக்கியத்தை, விடுதலை, வரங்களை இயேசுடைய நாம மகிமைக்கென்று அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழ்கிறவர்களுக்கு மகிமையும் கனமும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான வழியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். வரவழைத்தவர், நம்முடைய அழைப்பே என்னதான்? புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். அங்க பாருங்க, வர அழைத்தவர். 2 பேர்ல வர அழைத்தவர் நம்மளை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியமாக, அவருடைய சொந்த ஜனமாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும். அந்த நன்மை செய்யும் போது இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேர் உதவிகள் செய்தாங்க. அருமையான பாஸ்டரையாவும் நிறைய பேருக்கு உதவிகளை செய்தார்கள், அதை நான் அறிந்திருக்கிறேன். அதிலே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலக பிரகாரமான நன்மைகள், நன்மை என்று சொன்னால் இயேசுவை மற்றவர்கள் அறிவிப்பது, அது மட்டுமல்லாமல் உலக பிரகாரமான நன்மைகளை அதை சோர்ந்து போகாமல் செய்யும் பொழுது, இயேசுவை கொடுக்கும் பொழுது, இயேசு கொடுத்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது அவர் என்ன செய்கிறாரா? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நன்மை, இந்த உலக பிரகாரமான நன்மை என்று சொல்லும்போது உலக பிரகாரமான பொருள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு கொடுத்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே பார்க்கிறோம், ஆபேல் காயின் 2 பேர் பலியிடுகிறார்கள். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அங்கே நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அங்கே என்ன பார்க்கிறோம்? ஆபேல் காயின் காணிக்கை தான் செலுத்துறான். அதை இங்கே வேதம் சொல்கிறது நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, அந்த கொழுமையானதை ஆபேல் பலியிடுகிறதை பார்க்கிறோம். அவன் அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நமக்கு தேவன் கொடுத்த நன்மைகளை மன உற்சாகத்தோடு ஆண்டவர் பாதத்திலே வைத்து நாம் கொடுக்கும்போது அது நன்மை என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நமக்கு இருக்கிற கொஞ்ச வருமானத்தில் கர்த்தருக்கு கொடுக்கும்போது, அவருடைய ராஜ்யத்துக்கென்று, அவருடைய சுவிசேஷ பணிக்கென்று, அவருடைய ஊழியத்துக்கென்று, சத்தியத்துக்கென்று நீங்கள் விதைக்கும் போது நிச்சயமாக நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சந்ததியும் ஆசீர்வதித்து ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? பாவம் செய்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், செய்யலன்னா பாவம் வாசற்படி அதில் பார்க்குறோம். அந்த பாவம் வாசற்படி படுத்திருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். அங்க பாருங்க, பிசாசு நம்மள ஆளுகை செய்யறானா? பொதுவாக என்ன சொல்லுவாங்க? தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணா தேவன் ஆளுகை செய்வாரு. அங்க பாருங்க என்ன சொல்லியிருக்கு, யார் ஆண்டு கொள்வான்னு போட்டு பாருங்க. யார் ஆண்டு கொள்வார்? அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். பாத்தீங்களா? நன்மை செய்யாம இருந்தா என்ன ஆகுமா? அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். பிசாசோட ஆசை உன் மேல இருக்கும். அவனுக்கு நீ செவி கொடுத்தேன்னா கடைசியில நீ என்னவா மாறுற? அவனை ஆண்டு கொள்வானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசாவே மாறிடுவான். நன்மை செய்யாமல் போனால் பிசாசு இவனை ஃபுல் கண்ட்ரோல் எடுப்பான். இப்போ தேவன் வாசம் பண்ணி அவனை நடத்தும் போது தேவன் ஆளுகை செய்வார். நான் உன்னோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். சத்தத்தை கேட்டு வரும்போது அந்த தேவன் ஆளுகை செய்வார். நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். தேவனோட ராஜ்யம் மகிமைப்படும். ஆனால் இங்கே பார்க்குறோம் பாருங்க, பிசாசுக்கு நாம் செவி கொடுத்து அவன் ஆசை நம்மை பற்றி கொண்டு இருக்கும்போது, அதை கீழ்ப்படிந்து வாழும்போது நாமே பிசாசுக்கு எஜமானாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுக்கு விரோதியாக நாம் மாறிடுவோம். அல்லேலூயா. ஆகவே நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை ஆசீர்வதித்தார், அது நன்மை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நற்கிரியைகளை ஐஸ்வர்யவான்களாக நம்மை மாற்றும்படியாக 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஹல்லேலூயா. நாம் அனுபவிப்பதற்கு, இந்த பூமியிலே நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். கரங்களை ஊற்றி சொல்றோம். ஹல்லேலூயா. அந்த உலகத்தை தேவையான எல்லா தேவைகளையும் தேவன் சகலவித நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிறார்னா சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். எப்பொழுது நீ நன்மை செய்யும் போது. ஹல்லேலூயா. அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனிடத்திலே சகலவித நன்மைகளையும் ஒரு குறைவில்லாமல் நம்முடைய பிள்ளைகளுடைய நன்மைகள், மனைவி, நம்முடைய குடும்பம், எல்லா சகலவித நன்மைகளையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார். 18வது வசனத்தை வாசிங்க. அப்படியே 18. நன்மை செய்யவும் நற்கிரியைகளை ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஹல்லேலூயா. எதுல நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார்? நற்கிரியைகளிலே, நன்மை செய்கிறதிலே ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே பெரிய ஐஸ்வர்யவான்களாக மாறி அவர்கள் நிச்சயத்துக்கு போகிறார்களோ இல்லையோ, ஆனால் நாம் நற்கிரியைகளை செய்து ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இந்த பூமியிலே நாம் நற்கிரியைகளை செய்யும் போது பரலோகத்திலே அது ஆதாரமாக, பொக்கிஷமாக அக்கௌண்ட் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த பூமியிலே நமக்கு மேன்மை கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் நித்தியத்திலே நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும், ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாலும், ஒரு வியாதிஸ்தர்களில் போய் ஜெபித்தாலும், பாரத்தோடு இருக்கிற குடும்பத்துக்கு போய் இயேசுவை பற்றி அறிவித்து ஜெபித்து விடுதலை அளிக்கும் போது அது பரலோக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. அது பரலோகத்தில் கணக்கிடப்படுகிறது. நீ செய்கிற நன்மைக்கு தேவன் வரும்போது, ராஜாதி ராஜாவாக வரும்போது பலனோடு
அதோடு கூட நமக்கு வந்து அவர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்திலே நம்மை தேவன் நடத்துவார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யும் போது அது பொக்கிஷமா பரலோகத்தில் இருக்கணும். இந்த பூமியில நாம் எதை சேர்த்தாலும் அங்கே திருடனும் பூச்சியும் கொள்ளை கண்ணமிட்டு திருடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று தேவனை நம்பி நாம் விதைக்கும் போது தேவனுடைய இப்போ ஐயா சொன்னார் பாருங்க, வேலையை விட்டு நான் ஜபத்தில் உபவாச ஜபத்தில் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் என்ன செய்யணும்? பரலோகத்தில் அக்கௌண்ட் பண்ணப்படும். ஹல்லேலூயா. தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டும் போது தேவனுடைய நாம மகிமைக்கென்று அவருடைய ராஜ்யத்துக்கென்று நாம் செயல்படும் போது இந்த பரலோகத்தில் அக்கௌண்ட் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக மாற தேவன் விரும்புகிறார். அது என்னவா மாறுதுன்னா நித்திய ஜீவனோடு அது தொடர்புடையது. நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்கு நல்ல ஆதாரத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் திரும்ப அங்கே பார்க்கும்போது நன்மை செய்கிறவனுக்கு மகிமை கனம் சமாதானம் உண்டாகும். அப்போ மகிமை என்றால் என்ன? இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா நன்மைனா என்னன்னு சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்தது மகிமை கனம் சமாதானம். அந்த 1:20 என்ன முடியுமோ நம்ம பார்த்துட்டு நான் ஜெபத்துக்கு நேராக நாம் கலந்து சொல்லுவோம். நம்முடைய சபையில் யூடியூப் ஐயா பார்க்க சொன்னார், நான் பார்த்தேன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நான் ஒரு இதுதான் பார்த்தேன். இந்த தாளந்தை பற்றி அருமையாக பேசியிருந்தாங்க. யாருங்க? அருமையாக இருந்தது. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நான் பார்த்தேன். எனக்கு ஒரு பயம் இருந்தது. இங்கே சபைக்கு வர்றதுக்கே எனக்கு பயம். அந்த வசனத்தை பார்த்து தான் உங்களுக்கு பாருங்கன்னு சொன்னீங்க பாருங்க. ஆவியானவர் வந்து அந்த பலனை கொடுத்து நான் வர்றதுக்கு பலன் கொடுத்ததே ரொம்ப நாளாக போட்டுட்டு இருந்தார் ஐயா. அந்த யூடியூப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வரணும்னு சொன்னேன். அதில் என்ன சொன்னாங்கன்னா அருமையாக பொல்லாதனும் சோழலான ஊழியக்காரனு அருமையாக பேசியிருந்தாங்க. அது எனக்கு தான் பேசினாங்க. ஹல்லேலூயா. அதில் ஒப்பு கொடுத்து நான் எப்படியாவது இந்த சபைக்கு போயிட்டு அந்த ஒரு ஊழியத்தை செய்யலாம் கிருபை தாங்க சொல்லி ஜெபித்து விட்டு வந்தேன். அருமையாக வசனத்தை படித்து ஒவ்வொரு வசனத்தை பகுத்தறிஞ்சு அந்த ஒரு வசனமாக படித்து அதுக்கு ஆவியான வியாக்கணம் கொடுத்தேன். அருமையாக இருந்தது. அருமையான பாஸ்டர் தான் நான் பார்த்து தொடர்ந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக இதை நான் சொல்கிறேன். அப்போ இங்கே அடுத்தது பார்க்குறோம் மகிமை என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தில் பார்க்குறோம். மகிமைனா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது அது பொதுவாக பார்க்கும்போது ஃபேம், ஆனர், புகழ்ச்சி, கீர்த்தி அப்படின்னு சொல்லி டிக்ஷனரியில் நாம் பார்க்குறோம். மகிமைனா க்ளோரி என்று சொல்லி அர்த்தம். அப்போ மகிமை என்று சொன்னால் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த மகிமை 3 வித அர்த்தத்தை கொண்டு வருது. உலக பிரகாரமான மகிமை, ஆவிக்குரிய மகிமை, நித்தியத்துக்குரிய மகிமை. 3 மகிமை அங்கே வருகிறத நம்ம பார்க்குறோம். இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அப்போ இங்கே பார்க்குறோம் சாலமோன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஞானத்தை கேட்டார். என்ன ஞானம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறதுக்கான நியாயம் விசாரிக்க அவர் ஞானத்தை கேட்டார். அப்போ அது தேவனுடைய பார்வைக்கு உகந்ததாக இருந்தபடினால அந்த ஜெபத்தை கேட்டு நீ கேட்ட ஞானத்தையும் அதுவும் இல்லாமல் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அப்போ அந்த சாலமோன் பெற்ற மகிமை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது உலக பிரகாரமான மகிமை. அந்த உலக பிரகாரமான மகிமையில் அவர் சம்பூர்ணமாக வாழ்ந்தார். ராஜாவா, பெரிய ராஜாவா, இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாக அவர் வாழ்ந்தார். மத்தேயு 6ஆவது அதிகாரம் 29ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் முதலாளி தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போலாகிலும் முடிசி இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அவர் அவ்வளோ ஒரு ட்ரெஸ்ஸு அப்படி ஒரு உலகத்தில் அவரோட ட்ரெஸ்ஸு மகிமையாக அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி சம்பூர்ணமாக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ரொம்ப சமாதானமாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவன் அவ்விதமாக அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் சாலமோனை ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்குறோம். அந்த சாலமோன் பெற்றது அது உலக பிரகாரமான மகிமை. அந்த உலக பிரகாரமான மகிமை அவர் மரிக்கும் போது அந்த மகிமை போய்விடும். அதுதான் அந்த மகிமைக்குரிய அர்த்தம். இது வந்து சாதாரண அர்த்தம். அடுத்தது ஆவிக்குரிய அர்த்தம், அடுத்தது நித்திய, அதாவது ரகசிய அர்த்தம். மகிமை என்றால் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது ரோமர் 5ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். நம்ம 2:10 என்ன வாசிக்கலாம்? நன்மை செய்கிறவனுக்கு என்ன கொடுப்பார்? ஆண்டவர் மகிமையை கொடுக்கிறாரு. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து
தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். கரங்களை ஊற்றி சோதனை பண்ணுவோம். நாம் அந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் என்னமா? விசுவாசத்திலே நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம். அந்த தேவன் அவருடைய வருகையிலே அல்லது நாம் மரித்து அவர் வரும்போது உயிர்த்தெழுக போகும்போது ஒரு மகிமையை ஆண்டவர் கொடுப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார். அந்த மகிமையை தான் இங்கே நம்ம ரோமர் 2:10 பார்க்குறோம். நன்மை செய்கிறவனுக்கு மகிமையை கொடுக்கிறார். சாலமோனுக்கு இந்த பூமிக்குரிய மகிமையை கொடுத்தார். ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவர் வருகையிலே தேவ மகிமையை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு சத்தியத்துக்காக உண்மையாக ஜீவிக்கும் போது, அவருக்கென்று வாழும்போது, அவருடைய நாம மகிமைக்கென்று வாழும்போது தேவ மகிமை அவர் கொடுப்பார். இது எப்போது கொடுப்பார்னு சொன்னால், இயேசு வரும்போது நாம் அடைய போற மகிமையை அங்கு குறிக்கிறது. அப்போ ரோமர் 2:10 நன்மை செய்கிறவனுக்கு மகிமை உண்டாகும்னு சொன்னாரே, அது எந்த மகிமையை குறிக்கிறது? அவர் வரும்போது தேவன் கொடுக்க போற மகிமையை அது குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த மகிமை வேணுமா? உலக பிரகாரமான மகிமை வேணுமா? தேவ மகிமை வேணும். நீங்க இந்த விருப்பத்தோட கேட்கறதுனால தேவன் என்ன செய்வாரு? இந்த மகிமையும் கொடுப்பாரு, உலக பிரகாரமான மகிமை நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான தேவைகள் நமக்கு தேவைதான். இந்த பூமியில வாழனா எல்லாம் தேவைதான். ஆனா நம்முடைய இருதயம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம், நம்முடைய காரியங்களை எதில் நோக்கி செல்கிறது? தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று, அவருடைய நாமத்துக்கென்று, அவருடைய மகிமைக்கென்று வாழ ஒப்பு கொடுக்கும் போது, வாழும்போது தேவன் என்ன செய்வார்? அந்த நித்திய ராஜ்யத்தை டார்கெட் பண்ணி, அந்த நித்திய ஜீவனை டார்கெட் பண்ணி நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, நம்முடைய வேலை வாழ்க்கையை, நம்ம பொதுவான வாழ்க்கையை, நம்முடைய ஊழியத்தை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும் போது நிச்சயமாக இந்த பூமிக்குரிய மகிமையும் அந்த ஆவிக்குரிய மகிமையும் நித்திய மகிமை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது மகிமை நித்தியத்தோடு தொடர்புடையதாக அது இருக்கிறது. அந்த மகிமை யாரோடு தொடர்புடையது? தேவனோடு தொடர்புடையது, நித்தியத்தோடு தொடர்புடையது. எசேக்கியேல் 1:27 நாம் வாசிக்கலாம். அந்த மகிமை தேவனோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமுள்ளதாய் கண்டேன், நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். 28வது வசனத்தில் வாசிங்க. மழை பெய்யும் நாளிலே வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றியுள்ள அந்த பிரகாரம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ நித்தியத்தில் கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்குதான்? அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நிறைய பேர் தேவன் சொல்லுவாங்க, தேவன் எப்படி இருக்கிறாரு? வேதத்தை தெளிவாக இருக்கிறது. அவருடைய நகம் எப்படி இருக்கும், அவருடைய முடி எப்படி இருக்கும், அவருடைய கண் எப்படி இருக்கும், அவருடைய இடுப்பு எப்படி இருக்கும், அவருடைய கால் எப்படி இருக்கும், அவருடைய கரங்கள் எல்லாமே வேதத்தில் இருக்குது. வேதத்தில் நம்ம தேடி பார்த்தோம்னா அவருடைய சுரூபம் எல்லாத்தையும் நம்ம வேதத்துல நம்ம ஆராய்ச்சி பார்த்தா நமக்கு இங்கே நம்ம பார்க்குறோம். அவருடைய இடுப்பு என்னவா இருக்குதான்? சுற்றிலும் அக்னிமயமாக இருக்குது, சொகுசா நிறம். அந்த மகிமையின் சாயல் அவருடைய இடுப்பாக காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன் என்று சொல்ல. அப்பேற்பட்ட தேவன் மாமிச உருவம் எடுத்து பிள்ளைகளை போல மாம்ச ரத்தம் உடையவராக இந்த பூமியில இறங்கி வந்தார். அதற்காக நம்மை மீட்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை விடுதலையாக்கும்படியாக இந்த பூமியிலே தள்ளப்பட்ட நிலைமையிலே, கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த நம்மை தூக்கி எடுக்கும்படியாக, தாழ்மையில் இருந்த நம்மை தேவன் விடுவித்து நித்திய ராஜ்யத்திலே அவரோடு கூட சதா காலமாக வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையும் சாயலுக்குரியதாக இருக்கிறது. அப்போ அந்த மகிமையை நமக்கு கொடுப்பார். அவர் இருக்கிற வண்ணமாகவே என்ன செய்ய போறாரு? நமக்கு அந்த மகிமையை கொடுக்க போறார்.
அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிப்போம். அப்படின்னா இந்த உலகத்துல மாமிச ரத்தத்தோடு விதைக்கப்படுவோம். விதைக்கப்பட்டு அவர் வரும்போது நித்திய ஜீவனுக்குரிய தேவ சாயலை நம்ம கொடுப்பார், அவருடைய சாயலை நம்ம கொடுப்பார். அப்போ அவரை நாம் தரிசிப்போம். ஹல்லேலூயா. அந்த மகிமையை தான் இங்க ரோமர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறவனுக்கு மகிமையை தேவன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:14 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:14 வெளிப்படுத்தல் 1:14 பார்க்கிறோம். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தது. நான் சொல்லிடுறேன். அவருடைய சிரசின் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தது. ஹல்லேலூயா. இயேசுவின் கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தது. அந்த மகிமையை தேவன் நமக்கு கொடுப்பார். இந்த மகிமை வேணுமா, இந்த பூமிக்குரிய மகிமை வேணுமா? ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய கண்கள் கொஞ்ச நாள் ஆன பிறகு கண்ணாடி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கண்ணாடி போடுறதுக்கு அப்புறம் டாக்டர் ஆப்ரேஷன் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் அவருக்குரிய அந்த அக்னிக்குரிய கண்கள், அக்னி ஜுவாலையை போல கண்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை கொடுக்க தான் அவர் வரப்போகிறார். அதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வெளிப்பட்ட 1:15 நாம் பார்க்கிறோம். பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. ஹல்லேலூயா. வெண்கலம் நம்ம உடம்பு முழுவதும் அக்னிமயமான பிரகாசம். நம்முடைய கால்கள் எல்லாம் அழிவில்லாத அழியாமையை தரித்துக் கொள்கிற ஒரு சாயலை தேவன் கொடுக்க இந்த பூமியிலே வரப்போகிறார். 1 Corinthians 15:40 நீங்க வாசிக்க வேணாம், வாசிக்க. வானத்துக்குரிய மேனிகளும் வேறு, மகிமையும் வேறு, பூமிக்குரிய மகிமைகள் வேறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 15:42 வாசிக்கும் பொழுது 42 வாசிங்க. 1 Corinthians 15:42 மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும், கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாமிச சரீரம் அழிக்கப்பட்டு ஒளியின் சரீரம், மகிமையின் சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த மகிமை யாருக்கு கொடுப்பார் என்று சொன்னால், நன்மை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் மகிமையை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த மகிமையை யாருக்கு கொடுப்பார் என்று சொன்னால், தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே பாடுபடுகிறவர்களுக்கு, இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக, சபைக்காக, தேவ ஜனங்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, விடுதலை இல்லாமல் சுகம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக, இயேசுவின் நாம மகிமைக்கென்று பாடுபடுகிறவர்களுக்கு கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நாம் ஊழியம் செய்யும் போது, ஆண்டவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது இந்த பூமியிலே பலன் கிடைக்கிறதோ இல்லையோ, அவர் வரும்போது அவருடைய மகிமையை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பாடுபடுகிறவர்களுக்கு, நன்மை செய்து பாடுபடுகிறவர்களுக்கு அந்த மகிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள், இந்த உலகத்துல நாம் படுகிற உபத்திரவங்கள், வேதனைகள், வியாதிகள், இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் சாப்பிடவே முடியாது. காரம் சாப்பிடவே முடியாது. 3 வருஷம் வெறும் கஞ்சி சாதம் தான் சாப்பிட்டேன். 3 வருஷம் வயிறு அப்படியாக இருந்தது. இக்காலத்து பாடல் கொஞ்ச காலம் 3 வருடம் கழித்து ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், ஒரு டாக்டர்கிட்ட போங்க, அவர் ஜெபம் பண்ணிட்டு கொடுப்பாரு. ஸ்டார்டிங்கே சொன்னார், நிறைய பேர்கிட்ட நான் பணத்தை கொடுத்து, எவ்வளோ பேர் இந்த மருந்து அந்த மருந்து சித்த வைத்தியம் எவ்வளோ மருந்து காசு கொடுப்பேன். காசு கொடுத்துட்டா 1 மாதம் ஃபோனே எடுக்க மாட்டேன். கடன் வட்டிக்கு வாங்கி மருந்துக்கு காசு கொடுப்பேன். ஆனால் மருந்து கிடைக்காது. 1.5 மாதம் கழிச்சு ஒரு மருந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வியாதி அதிகமாகிடும், வயிறு சாப்பிடவே முடியாது. அப்படியே 3 வருடம் எத்தனையோ டாக்டர்கிட்ட நான் பார்த்தேன். ஆனால் அந்த பாஸ்டர் திரும்ப ஒரு நாள் ஒரு நைட்டு பார்த்தார். இப்போ எப்படி இருக்குது? அப்படியே தான் பாஸ்டர், நான் சொன்ன இடத்துக்கு நீ போனியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நீ ஒரு வாட்டி ஒரு முறை நீ போய் பாரு அப்படின்னா. அப்போல்லாம் தான் நான்
மனம் திரும்பி ஆண்டவருக்கு சமூகத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வியாதியை என்னை விட்டு நீக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண. அதுக்கப்புறமாக தான் அங்கே போக திரும்ப கொடுத்தாரு. அந்த டாக்டர்கிட்ட போன பிறகு அவர் ஜெபம் பண்ணி அந்த மருந்தை கொடுத்தாரு. அப்போது அவர் ஜெபம் பண்ணி மருந்து கொடுத்தார். அவர் சொன்னார், டாக்டர் வில் ட்ரீட் பட் காட் இஸ். ஹல்லேலூயா. நாங்கள் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம், ஆனால் சுகப்படுத்துகிற கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவங்க முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். சுகப்படுத்துகிற வரம், வல்லமை, கிருபை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு அந்த 1.5 மாதத்துக்கு அந்த மருந்திலே அந்த சாப்பிடும்போது, அந்த மருந்து சாப்பிடும்போது அப்புறம் ஜெபம் பண்ணி கொடுத்ததுனால நான் மனம் திரும்பி அழுது ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் என் வயிற்றிலே சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு காரம் நல்லா சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கார். அந்த 1.5 வருஷமாக காரம் சாப்பிட தேவன் கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 20-21 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அது தேவனுக்கு முன்பே இறுதியாக இருக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் நன்மை செய்யும் போது, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக பாடுபடும் போது அந்த தீமை தான் வரும். அதை பொறுமையோடு சகிக்கணும். பாடு வரும், துன்பங்கள் வரும், உபத்திரம் வரும். இயேசுவே என்ன சொன்னார்? பச்சை மரத்துக்கு இந்த பாடு, நான் பட்டை மரத்துக்கு இந்த பாடு. நாம எல்லாம் பட்டை மரம், அவர் தான் பச்சை மரம். அந்த பச்சை மரத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருடைய சாரம், அவருடைய ரத்தம், அவருடைய வல்லமை நமக்குள்ளே ஏற்றப்பட்டு நம்மையும் பாடுகள் சகிக்க, துன்பங்களை சகிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினாலே நம்மை அழைத்திருக்கிறார். அதாவது நன்மை செய்து பாடுபடுவது பொறுமையோடு சகிக்கணும். ஊழியம் செய்யும் போது பொறுமையோடு, பாடுகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது பொறுமையோடு அதை சகிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம ஆண்டவர் சமூகத்தில் சில குடும்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். இயேசு பின்னாடி போய் உனக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் அதை பொறுமையோடு, ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று பொறுமையோடு நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை பற்றி மற்றவர்கள் சொல்லும்போது அவரை தவறாக நம்மை தூஷித்தால் நீங்கள் பொறுமையோடு அதை சகித்துக் கொள்ளணும். அப்படி நன்மை செய்து பாடுபடும் போது என்னவா இருக்குமா? தேவனுக்கு முன்பாக பிரதியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி சொல்லும்போது நீங்கள் சந்தோஷத்தோடு, சிரிச்ச முகத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா அது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. நம்ம கோபப்படாமல் குடும்பத்தில் சமாதானம், கணவன் கோபத்தோடு வரும்போது, நம்ம திட்டும் போது நீங்கள் பொறுமையோடு உங்களுடைய அன்பை, உங்களுடைய சாந்தத்தை புருஷருக்கு குடும்பத்திலே நீங்கள் செலுத்தும் போது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செலுத்தும் போது அது தேவ சமூகத்தை பிரதியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். உண்மையான மிஷினரி ஃபீல்டு எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தில் தான். ஹல்லேலூயா. அருமையான ஐயா கூட சொன்னார், எங்கள் குடும்பத்தை மனைவி கூட்டுவாங்க. அவரை தான் ஐயாவை தான் கூப்பிட்டு போகிறேன் எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஒரு நாள் பாஸ்டர்மா 2 பேரும் வந்து பேசணும் அப்படின்னு. நம்ம உண்மையான மிஷினரி ஃபீல்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உண்மையான மிஷினரி ஃபீல்டு எங்கே தான்? குடும்பத்தில் தான். குடும்பத்தில் தான் தேவன் இருக்கிறார். தேவனுடைய வல்லமையும், தேவனுடைய அன்பையும், தேவனுடைய கனியும் நம்ம வெளிப்படுத்துகிற இடம் எங்கே தான்? முதலாவது குடும்பத்திலே. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகள், அந்த 9 கனிகள், மொத்தம் 12 கனிகள், அங்கே 9 வரும். மொத்தம் 12 கனிகள் வருது. அந்த 12 கனிகளையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார். அதை தான் பொறுமையோடு நாம் சகித்துக் கொள்ளணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 2:21 நாம் வாசிக்கிறோம். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக நம்மளை அழைச்சாராம்? எதற்காக? நன்மை செய்து பாடுபடுறதுக்கு அழைச்சாராம். நான் பார்த்து நான் வேலை செய்துன்னு ஏதோ சம்பாரிச்சுன்னு போனேன். ஆண்டவர் இங்கே வேதம் என்ன சொல்றான்? நீ நன்மை செய்து பாடுபடணும். அதுக்காக தான் அழைத்தார். உன்னுடைய அழைப்பு என்னது? நன்மை செய்து பாடுபடு. நன்மைனா நான் இயேசுவை மற்றவர்கள் அறிவித்தும், இயேசுக்காக சாட்சியாய் வாழ்வதும், நன்மை செய்கிறதுக்கு கொடுப்பதற்காக தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். இதற்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நம்முடைய அழைப்பை எதுக்கு தான்? நன்மை செய்து பாடுபட தேவன் அழைத்திருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஒரு மாடலை வைத்து போயிருக்கிறார். ஏன்னா அவர் நன்மை செஞ்சார். அவருக்கு என்ன வந்தது? பாடுதான் வந்தது, துன்பங்கள் வந்தது, உபத்திரவம் வந்தது. சிலுவையில் அவரை அடித்தார்கள், எல்லாரும் வெறுத்தார்கள். ஒரு கூட்டம் அவரை ஏற்றுக்கொண்டு பின் சென்றது, ஒரு கூட்டம் அவரை எப்படியாவது அவரை தாக்கடிக்க வேண்டும் என்று பின்தொடர்ந்தார். அவரை குற்றம் சுமத்தினார்கள். பாடுகள் போதன பிரியன் என்று சொன்னார்கள்.
பாவிகளுடைய தோழன் என்று இயேசுவை சொன்னார்கள். எல்லாவற்றையும் அவர் சகித்துக் கொண்டு நமக்காக ஒரு அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறார், நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். நாம் இந்த பூமியிலே படப்போற பாடுகள், இக்காலத்து பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. ஆகவேதான் இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் உங்களுக்கு வெற்றியை தரும்படியாக, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே வெற்றியை தரும்படியாக, உன்னுடைய வேலை வாழ்க்கையிலே வெற்றியை தரும்படியாக, உன்னுடைய ஊழியத்திலே வெற்றியை தரும்படியாக ஜெய கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனம், இந்த பூமி, வானம், பூமி, சமுத்திரம் எல்லாம் எதுக்காக காத்து கொண்டு இருக்கிறதா? அது இப்போ அடிமையா இருக்குதான். வானம், பூமி, சமுத்திரம், இந்த மரம், செடி, கொடிகள்லாம் அடிமையா இருக்குதான். எதுக்காக அது அடிமையா இருக்குதுன்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் வரும்போது அந்த மகிமையை அடைவதற்காக அது பொறுமையோடு காத்து கொண்டிருக்குதான். அது ஆசையா விரும்பி காத்து கொண்டு இருக்கிறதாம். மரம், செடி, கொடியெல்லாம் இந்த எப்போது இந்த பூமி விடுதலை ஆக்குவார், ஆண்டவர் எப்போது வருவாருன்னு அது காத்து கொண்டு இருக்கிறதா. ஹல்லேலூயா. வாசிங்க. சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல. 22 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த மரம், செடி, கொடியெல்லாம் பிரசவ வேதனைப்படுகிறதாம். எதுக்காக? அவர் வருவதற்காக. அவர் வந்தா தேவ பிள்ளைகளாம் மகிமை அடைவாங்களா, அதற்காக அது பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த வானம், பூமி, சர்வ சிருஷ்டியும் யாரோட வருகைக்கு காத்து கொண்டு இருக்கிறதா? அவருடைய வருகை. இந்த உலகம் காத்து கொண்டு இருக்கிறதோ இல்லையோ, இந்த வானம், பூமி, சமுத்திரம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே நன்மை செய்கிறவனுக்கு மகிமை உண்டாகும், கனம், சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல்ல பழைய ஏற்பாட்டில் மகிமை ஒரு முறை போச்சு. அது எப்போ போச்சு? உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தர் தூக்கி கொண்டு போனாங்க. அப்போ இஸ்ரவேலர் என்ன சொன்னாங்க? இஸ்ரவேலரை விட்டு மகிமை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. எதனால் அப்படி சொன்னாங்க? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியை போய் அங்கே கொண்டு போய் வச்சோம்னா தாகோன் சிலை அங்கே உடைக்கப்படுகிறது. அந்த பெட்டி இருந்தவன உடனே அவங்க அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போக சொல்கிறாங்க. அப்போ அந்த மகிமை உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிறது. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேலிருந்து அந்த பெலிஸ்தர் கொண்டு போனதுனால இஸ்ரவேலர் என்ன சொன்னாங்க? மகிமை இஸ்ரவேலை விட்டு போனதுன்னு சொல்லி பார்க்கணும். அந்த பழைய ஏற்பாட்டில் மகிமையாக இருந்தது எதுதான்? உடன்படிக்கை பெட்டி. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி தான் மகிமை என்று சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டது. ஏன்னா அது தேவத்தோடு தொடர்புடையது, தேவனுடையது தான் உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கோல், ஆரோனுடைய துளிர்த்த கோல் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது கற்பலைகள், அப்புறம் மன்னா. 3 காரியம் அந்த உடன்படிக்கை பெட்டியில். ஆண்டவர் சித்தமானால் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அப்படியே படம் போட்டு அவங்களுக்கு சித்தமானால் பாஸ்ட் அனுமதிச்சானா அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த கோல், கற்பலகை, மன்னா. அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே கிருபாசனம் இருக்கும். அந்த கிருபாசனம் எதை குறிக்குது என்று சொன்னால், எபிரேயர்ல வாசிக்கிறோம் 2:28 ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும்படியா கிருபாசனத்தை தைரியமாய் சேர கடவோம். அந்த கிருபாசனம் எதை குறிக்குதுன்னு சொன்னால், அவருடைய இரக்கம், அவருடைய சகாயம் கிடைக்கிற அந்த இடத்தை குறிக்குது. நம்ம சுத்திகரித்து கொண்டு ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தையை தியானித்து நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய சகாயத்துக்காக, இரக்கத்துக்காக கெஞ்சும் போது ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்வார்? அந்த பலியிட்டு உட்பிரகாரத்தில் அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், வெளியில பிரகாரம் 3 பகுதி. அந்த 3 பகுதியில் 7 பிரிவுகள் அங்கே இருக்குது. ஆசரிப்பு கூட வெளியில வந்து பார்க்கும்போது முதல் பகுதி பிரகாரம் இருக்கும், அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அது அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியில கோல், கற்பலகை, மன்னா இருந்தது. இந்த 3மே நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது.
சங்கீதம் 23:4 வாசிக்கும் போது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்ப கோல் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அது கற்பலகையில் என்ன இருக்கும்? தேவனுடைய வார்த்தை இருக்கும். யோவான் 1:14 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ வார்த்தை தான் தேவன். அந்த உடன்படிக்கை பெட்டியில தேவனுடைய வார்த்தை இருந்தது. மன்னா என்று சொல்லும்போது மன்னா யாரு? நானே ஜீவ அப்பம், இயேசுதான் மன்னா. அப்போ உடன்படிக்கை பெட்டியில தேவனுடைய வார்த்தை தான் தெய்வம். தெய்வம் இருந்தார். அந்த உடன்படிக்கை பெட்டி போனோம்னா மகிமை போனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய குடும்பத்திலும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கணும், தேவனுடைய கோல் இருக்கணும், தேவனுடைய கற்பலகைகள் இருக்கணும், தேவனுடைய மன்னா இருக்கணும், தேவனுடைய வார்த்தை இருக்கணும். உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் இரவும் பகலும் தியானம் பண்ண வேண்டும். சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணும். சில ஜபங்களுக்கு தடையா வர்றதுக்கான நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபம் அருவருப்பானது. நம்ம ஜபத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வேதத்துக்கு செவி கொடுக்கணும், ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அது செவி கொடுக்காம நாம் போக முடியாது. சில ஜபங்களுக்கு பதிலே கிடைக்காம இருக்கும். ஆனால் நாம் மனம் திரும்பி ஆண்டவர் பாதத்தை அழும்போது ஆண்டவர் நிச்சயமாக பதிலை கொடுப்பார், நம்முடைய ஜபத்துக்கு பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீதிமானுக்கு எதுவும் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, ஆண்டவர் சமூகத்தில் போக முடியாது, இஸ்ரவேல் ஜனம் கூட போக முடியாது, பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான். அதுக்கு மீறி பாவம் செய்து போனால் அவன் அப்பயே அடிக்கப்படுவான். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்ற சமயத்தில் இறக்கம் கிடக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. தேவனிடத்தில் இரக்கம் கிடைக்கும்படியாக நேராக அவர் பாதத்திலே முழங்கால் படித்து அழுது ஜெபிக்கும் போது, மனம் கசந்து அழும்போது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜபத்துல எல்லா ஜபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது வேதத்துல தானியேலில் பார்க்குறோம். தானியேலோட ஜபம் எப்போ பதில் கிடைச்சது? 21 நாள் ஆச்சு. அவருக்கே 21 நாள் உபவாசம் இருந்தோம். அவர் முழங்கால் படிட்டு வார்த்தை வரும்போதே அங்கே ஜபம் வந்து என்னாச்சு? ஆன்சர் வந்துச்சு. ஆனால் அந்த ஜபம் வரும்போது அங்கே என்ன நடந்தது? யுத்தம் நடந்தது. பிசாசுக்கும் தேவனுடைய தூதனும் யுத்தம் நடந்து அந்த ஜபம் அவ்வளோ போராடி அந்த ஜபத்துக்கு பதில் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ தானியேல் எப்பேற்பட்ட ஒரு மனுஷர், அவருடைய ஜபத்துக்கே எண்ணம் வந்ததுதான், அவ்வளோ தடையாக இருந்தது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலம், இயேசு மரிக்கவில்லை. ஆனால் நம்முடைய ஜபத்தை மனம் கசந்து அழும்போது உண்மையான பவர்ஃபுல்லான ஜபம் எது தெரியுங்களா? நம்ம மனம் கசந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம அழுது ஜெபிக்கும் போது அந்த ஜபத்துக்கு மிக பவர்ஃபுல். ஹல்லேலூயா. அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்காக, உன்னுடைய பிள்ளைக்காக, உன்னுடைய கணவனுக்காக, உன்னுடைய ஊழியர்களுக்காக, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, உன்னுடைய படிப்புக்காக நீ மனம் கசந்து அழுது உண்மையா ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். கரெக்டாக சொல்றோம். சில ஜபங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு சித்தமில்லாத ஜபங்களுக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறது இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசு பண்ண ஜபத்துக்கே பதில் கிடைக்கல தெரியுங்களா? எங்க? சிலுவையில் அவருக்கு போங்கால போய் ஜெபிக்கிறார். எத்தனை முறை ஜெபிக்கிறார்? 3 முறை முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆனால் என்ன செய்யறது? தேவன் பிதாவாகிய தேவன் நாம் திருப்பிக் கொள்கிறார் உங்களுக்கு, நமக்காக. எதற்காக? நமக்காக. ஆகவே ஆண்டவர் சித்தத்தை செய்யும்படியாக நாங்கள் பூமியில ஒன்று அனுப்பினேன். நீ சித்தத்தை நிறைவேற்றி தான் வரணும்னு சொல்லி பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார். ஆகவே இந்த பூமியிலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சித்தத்தை நாம் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் ரோமர் 2:10 முடிச்சிருவோம். நான் 1:20 நன்மை செய்கிறவனுக்கு கனம் உண்டாகும். யாருக்கு கனம் உண்டாகும்னா, யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும் போது, நன்மை செய்யும் போது ஆண்டவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ரோமர் 12:10 சொல்லுகிறது, சகோதர சிநேகம் பாராட்டுங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா.
கனம் பண்ணுறத ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளணும். பெரியவர் சிறியவர்லாம் பார்க்காம அருமையான ஐயா பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரியாதை கனம் பண்ணுவார். ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா கனம் பண்ண. அது போல் நாம் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் நாம் கனம் பண்ணணும். கனம் பண்ணதை முந்திக் கொள்ளணும். பேசலாம் முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், சின்னவங்க பெரியவங்க அவங்க சொல்லட்டும், நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படி இல்லை. சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா நீங்கள் முதல்ல பேசலாம் சொல்லுங்கள். அது எழுதியும் அது 1 Peter 2:17 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரருக்கு அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவையும் கனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படும். வேதம் நமக்கு அறிவுறுக்கிற காரியம் ராஜாவையும் நாம் கனம் பண்ணணும். எல்லா ஆளுகையும் எல்லா ராஜ்யமும் தேவனால உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே கனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படும். அடுத்ததாக நன்மை செய்தால் சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பார்க்குறோம் சமாதான யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அப்போ அவர் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், இந்த பூமியிலே நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்குறேன். இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை. இந்த உலக சமாதானம் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும்போது சமாதானமாக இருக்கும். அந்த சமாதானத்தை ஆண்டவர் சொல்லி அவருடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். நன்மை செய்யும் போது, ஊழியம் செய்யும் போது, வேர்ல்டு பீஸ் உலக சமாதானம்னு சொல்லி புறாவெல்லாம் பறக்க விடுவாங்க. ஆனால் புறாவை பறக்க விட்டு என்ன செய்யணும், பாடலில் போயிட்டு டேங்கர் எடுத்து வைப்பாங்க. அந்த சமாதானத்தை சொல்லலை. ஆனால் தேவனை நேசிக்கிறவர்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது நமக்கு வேணும். அவர் அந்த பார்க்கணும். சொல்லுங்க எல்லாரும், உண்மையே நம்பி இருக்கிறபடியினாலே, உண்மையே நம்பி இருக்கிறபடியினாலே அவனை பூரண சமாதானத்தோடு ஆண்டவர் காத்துக்கொள்கிற தேவன். நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது அந்த அடக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், என்னை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பூமியில எனக்கு நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ என்னை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 119 165 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தா அவரை உறுதியா பட்டுக்கொண்டு அவரையே நம்பி இருக்கிறவங்க என்ன கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், பூரண சமாதானம். அடுத்தது வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குமா, மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சமாதானம் எப்படி உண்டு பண்ணப்பட்டது என்று சொன்னார், கொலோசியர் 1:20 அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை அவர் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியானவர் பலத்தினாலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவார் என்று சொல்லப்பட்டது. ரோமர் 15:33 சமாதானத்தின் தேவன் என்று அங்கு சொல்லப்படும். நம்முடைய தேவன் சமாதானத்தை தருகிறவராக அவர் இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஐயாவிடத்துல நான் கொடுக்குறேன். நான் ஒரு ஐயாவிடத்துல நான் இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா அவரிடத்துல ஒரு பிரதர் வந்து சொன்னார், அவரோட வேலை கிடைக்கணும், ஆஃபீஸில் அவருக்கு வேலை கிடைக்க ரொம்ப நாள் தடையாக இருந்தது. அவர் சொன்னார், நீ போப்பா, நான் ஜெபம் பண்ணுறேன், தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம், நீ போ, இன்னைக்காவது கலெக்டர் ஆஃபீஸ் போ, வேலை முடியும் அப்படின்னு சொன்னார். அவர் போயிட்டு காலையில் போயிட்டார், கலெக்டர் ஆஃபீஸ் 10 மணி தான், 9:30 போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஐயா நான் போயிட்டேன், நீங்கள் ஜெபம் பண்ணு, நான் ஜெபம் பண்ணுறேன், கண்டிப்பாக போவாண்டவர் உனக்கு செய்வார், விசுவாசத்தோடு இரு அப்படின்னு சொன்னார், சோர்ந்து போகாமல் இரு, உற்சாகத்தோடு இருன்னு சொன்னார். மணி 9:10 ஆஃபீஸ்லாம் திறந்தாங்க. ஆஃபீஸ்லாம் திறந்து வெயிட் பண்ணியிருந்தார். எல்லாம் பியூன்லாம் வந்தாங்க, எல்லாம் ஃபைல்லாம் எடுத்தாங்க. அது பியூன்கிட்ட போய் மெதுவாக கேட்டார், என் ஃபைல் எங்கேயா இருக்குது, உன் ஃபைல்லாம் லாஸ்ட்டில் தான் இருக்குது, கவலையப்படாது அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ ஃபைல் ஏதாவது பண்ண முடியாது, உனக்கு முன்னாடி சீனியர்ஸ்லாம் இருக்கிறாங்க, இன்னும் முடியாது, சைன்லாம் ஆகாது, இன்றைக்கி ஆகாது, நீ போய் நாளைக்கு வா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன், ஐயா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு, நீ அங்கேயே ஜெபம் பண்ணலாம், தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம், உற்சாகமாக இரு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போங்க, விசுவாசமாக இருன்னு சொன்னார். மணி 11 ஆயிடுச்சு. மாற்றி ஃபோன் பண்ணி அங்கேயே ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். மணி 12 ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு லஞ்சு. அவள் தான் பியூனுக்கு போயிட்டு சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் போட்டு உட்காந்துட்டார் சாப்பிட்றதுக்கு. கரெக்டாக 1:05 கலெக்டரோட கார் அந்த பில்லு அடிச்சுட்டு அப்படியே வருது. கலெக்டரோட கார் வந்தவொன்னா பியூனு சாப்பிட்டுட்டு இருந்தாராம். ஐயா லஞ்சுக்கே போயிட்டாங்க ஐயா, நீ கவலைப்படாத, இன்னும் டைம் இருக்குது, ஆண்டவர் அற்புதம் செய்வார், வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னார் அந்த ஐயா. நான் கூட இருந்து பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1:05 கலெக்டர் வந்தவுடனே நேராக அந்த பியூனை போட்டு எல்லா ஃபைலும் தூக்கிடுவான், சைன் பண்ணோம், மேலே தெரிஞ்ச ஆர்டர் வந்துச்சு, இன்றைக்கே எல்லாம் முடிச்சாகணும்னு சொன்னோன்னே. அப்போ பார்த்தோன்னே அந்த ஃபைல் எடுத்துன்னு வந்தார். அவசரத்தை கலெக்டர் கூப்பிட்றாருன்னு சொன்னவங்க எல்லாத்தையும் தூக்கின்னு பண்ணார் பாருங்க, அப்படியே கீழே வந்துச்சு.
அடியில் இருந்த ஃபைல் முன்னாடி வந்துச்சு, இவர் ஃபைல் மேலே வந்துச்சு. அல்லேலூயா. ஐயா ஃபர்ஸ்ட் ஃபைலே இருந்து தான் சைன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பியூன் வந்து நான் என்னப்பா பண்ணேன், உங்கள் ஃபைல் லாஸ்ட்ல இருந்து மேலே வந்துச்சு. அல்லேலூயா. அவர் வந்து அப்படியே சாட்சி சொன்னார். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணலாம். ரோமர் 2:10 எவன் நன்மை செய்கிறானோ தேவன் அவனுக்கு கனத்தையும் மகிமையும் சமாதானத்தையும் அவர்கள் கொடுப்பார். கண்களை கூடி நாம் ஜெபம் பண்ணலாம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம சொல்ற பேசலே ஒரு செவிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவா நீர் நல்லவர், நன்மை செய்கிறவராய் நீர் சுற்றித்திருப்பது போல நாங்களும் கூட நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருக்கிற வாழ்க்கை வாழ கர்த்தரை கிருபை செய்க. ஆண்டவரே, நன்மை செய்கிறதினால் கர்த்தர் எங்களுக்கு கனமும் அப்பா மகிமையும் சமாதானமும் எங்களுக்கு அருள் செய்கிற தேவனாக இருக்கிறீர்கள். நாங்கள் கேட்ட ஒரு வார்த்தை எங்கள் இருதயங்களை கிரியை செய்ய முடியாது சிந்திக்கிறோம் தகப்பனே. அப்பா நன்மை செய்கிறதில் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே உம்மை நாங்கள் முன்மாதிரியாய் வைத்து ஆண்டவரே அப்பா நன்மையான ஈவை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. நீரே நன்மையான ஈவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை யாவருக்கும்